கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. செப்பனியா 3ஆம் அதிகாரம் Zephaniah chapter 3 20ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். verse 20. அக்காலத்திலே உங்கள் கூட்டம் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறித்து, அந்த காலத்திலே நான் உன்னை சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிற இந்த வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We heard about the word of God which said that God has kept a certain time and in which he will make you a name and a praise among all the people of the earth. இன்றைக்கு எல்லா ஜனங்களுக்கும் இந்த வசனம் ஒரு பிடித்தமான ஒரு வசனம். Today all the people this verse is being liked by all the people. சோர்ந்து போனவன், வாழ்க்கையிலே நொந்து போனவர்கள், வாழ்க்கையிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாழ்கிறவர்கள் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம் இந்த வசனம். Those who are faint, who are weary in their lives, and those who really expect a great expectation in their life also like this verse. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். I will make you a name and praise. அதுதான் மனுஷனுக்கு எல்லாருக்குமே வாஞ்சையான ஒரு அனுபவம். That is what all the people desire. ஆனால் இது ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு, அந்த சம்பவத்துக்கு பின்பு நான் இப்படி உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் அங்கே பேசுகிறார். But the Lord says that after a certain incident will I make you like this. உன் கண் காண நான் உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here the word of God says that I will turn back your captivity before your eyes and then will I make you a name and praise among all the people of the earth. இந்த ஜனங்கள் பலவிதமான கட்டுகளுக்குள்ளே, பலவிதமான சிறையிருப்புக்குள்ளே, பலவிதமான பாதைகளிலே அவர்கள் போய் தங்களுடைய கீர்த்தி, தங்களுடைய மகிமை, தங்களுடைய புகழ்ச்சி இவைகளை இழந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். Here we see that these people out here have gone through a series of things in their life and they have led a path of captivity. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடி நான் உன்னை அந்த கட்டுகளிலிருந்து வெளியாக்கி மறுபடியும் உன்னை கீர்த்தி உண்டாக உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். But the Lord says that I will break all your bonds and I will again make you a praise and fame. இங்கே நாம் பார்க்கும் பொழுது கீர்த்தியாக நான் உன்னை வைப்பேன் என்று அவர் ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். He uses a word called praise out here. fame. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் கீர்த்தி உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to bring a fame to all the people. இதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. இடைக்காலங்களிலே தேவனுடைய ஜனங்கள் அந்த கீர்த்தியான அனுபவத்தை இழந்து போயிருந்தார்கள். Now in the between times the people have lost this experience of fame. இது ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. This is the promise which is already given to the people of God. உபாகமம் 26ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read in Deuteronomy chapter 26, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? உபாகமம் 26:19 ஏற்கனவே கர்த்தர் இந்த வார்த்தையை முன்பாகவே சொல்லி இருக்கிறார். In Deuteronomy 26 chapter 19th verse, already the Lord has spoken like this. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான். இங்கே ஆண்டவர் சொல்றார், எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை கீர்த்தி உள்ளவனாக மாற்றுவேன் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். Here the Lord God says that I will make thee high above all the nations which hath made in praise and in name and in honor. 400 வருடங்களாக செங்கல் சுமந்து சீரழிந்த ஒரு சந்ததி. This is a generation which had been picking up bricks for 400 years. அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். They were living under the bondage. விடுதலை என்பது கற்பனையிலே கூட அவர்களுக்கு கிடையாது. They did not even have in their imaginations or thoughts about their deliverance. இதுதான் வாழ்க்கை என்கிற ஒரு தன்மைக்குள்ளே தலைமுறை தலைமுறையாக சிக்கிக் கொண்டவர்கள். They were from heredity to heredity caught under the life which they have to live like this only. ஆனால் இந்த தேவ ஜனத்தை கர்த்தர் கீர்த்தி உள்ளவளாய் மாற்றுவேன் என்று தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார். But the Lord had in his mind to make them a fame. நேரமும் காலமும் வந்த பொழுது கர்த்தர் அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். When the set time came, he brought them out from it. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக நான் செய்வேன் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். Not only that, he is confirming his word that he will do it. இதுதான் முதலாக அந்த ஜனத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். This is the first promise which was given to them. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை கீர்த்தியாக வைப்பேன். I will make thee high above all nations in praise and in name and honor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதுதான் தேவனுடைய மனதில் இருந்ததான ஒரு திட்டம். This is the plan of God
God, in the mind of the Lord. இது ஒரு இடத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தவில்லை. அநேக இடங்களிலே இந்த வார்த்தையை பேசி அந்தந்த காலகட்டங்களிலே தேவனுடைய மனதை அவர் வெளிப்படுத்துகிறார். It is not only in one place that he is mentioning this, but in many times he has been all together working out that he might declare this word. தன்னுடைய ஜனத்தை கீர்த்தியாக வைப்பதிலே தேவன் மிகவும் கருத்துள்ளவராய் இருந்தார். The Lord is very much concerned to make a fame of his people. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் In the prophetical book of Jeremiah, 13ஆம் அதிகாரம் chapter 13, அங்கே 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது verse 11, when we read, எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலும் இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். even in the times of the days of Jeremiah the prophet, he speaks like this. கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாயிருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கிக் கொண்டேன். பாத்தீங்களா, இங்கே ஆண்டவருடைய திட்டம் மறுபடி வெளியாக சொல்லப்படுகிறது. Here again the plan of the Lord is being spoken out here. இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய காலங்களிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கீர்த்தியாக வைப்பதினுடைய நோக்கத்தை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். Like this, in every prophetical periods we see that the Lord has been declaring his purpose of making the name and fame of the people. எரேமியா 63ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, In Jeremiah chapter 63, ஏசாயா 63ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, in Isaiah chapter 63, 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். verse 14. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஆண்டவருடைய மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி இந்த ஜனத்தை கீர்த்தியாக அவர் மாற்றினார். He made his people glorious that he might make his name glorious. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? What do we understand from this? நம்மை தெரிந்து கொண்டது தேவன் புகழ்ச்சியாக கீர்த்தியாக வைக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். The Lord has chosen us that he might make us of name and of fame. ஒரு மனிதனை கீர்த்தியாய் மாற்றுவது யார்? Who is making a man famous? எப்பொழுது ஒரு மனிதன் கீர்த்தி உள்ளவனாய் மாற்றப்படுகிறான்? How does a man become a fame? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். For that we have to think about this. ஒரு மனிதனை தேவன் கீர்த்தி உள்ளவனாக மாற்ற வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுவதையெல்லாம் அவன் கேட்க வேண்டும். If the Lord should make one a fame in the land, then he should do all the things which the Lord commands him. உபாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, When we read in Deuteronomy 26ஆம் அதிகாரம் chapter 26, 18ஆம் வசனத்திலே அதுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. verse 18, the reason is told there. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும். பாத்தீங்களா, அங்க என்னுடைய கட்டளைகளை எல்லாம் நீ கைக்கொண்டால் உன்னை நான் கீர்த்தி உள்ளவனாய் மாற்றுவேன். If you would keep all my commandments, then I will make thee of name and fame. இன்றைக்கு நாம் உலகத்துல பலவிதமான மேன்மையான காரியங்களை வாஞ்சிக்கிறோம். Today we desire many things honorable in the world. எல்லாவற்றை காட்டிலும் கீர்த்தி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படியாக தேவன் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். More than all this, the Lord desires that we should live a famous life in this world. கிறிஸ்தவன் மாத்திரமல்ல, Not only in the religion of Christian, இல்லாவிட்டால் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் மாத்திரமல்ல, not only in the Pentecostals, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். all of them are the children of God. எல்லா மனிதனும் தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதெல்லாம் அவன் கைக்கொள்ள ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது இருந்து அவனுடைய வாழ்க்கையை கீர்த்தி உள்ளதாய் கர்த்தர் மாற்ற வாஞ்சிக்கிறார். All the people of God, whenever they try to keep all the commandments of the Lord and follow his footsteps, then the Lord makes their name a name and fame. இந்த உலகத்துல நமக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் நமக்கு ஒரு கீர்த்தி இல்லாவிட்டால், நல்ல பெயர் இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? Although we have all the facilities in the world, if we do not have a name, what is the use of it? ஒருவன் ஒரு பெரிய கோடீஸ்வரனாய் இருந்து அவனுடைய பேரும் வாழ்க்கையும் கெட்டுப்போய் ஒரு துன்மார்க்கனாய் இருந்தால் என்ன பிரயோஜனம்? Although a man is a millionaire, if his name is being spoiled and he lives a wicked life, what is the use? எப்பொழுதும் சென்ட் அடித்துக்கொண்டு பரிமள தைலத்தை வீசிக்கொண்டு எப்பொழுதும் சுகந்த வாசனை போட்டு பெர்ஃபியூம்ஸ்லாம் அடிச்சு ரொம்ப அழகா வாசனை வீசி வந்தோம், அவனுடைய பேர் கெட்டுப்போன ஒரு ஆளா இருந்தா அவனை பார்த்த உடனே அந்த ஸ்மெல் வராது, அவனுடைய ஜீவியத்தினுடைய ஸ்மெல் தான் வெளியே வரும். Although he is always applying perfumes or different odors and of fragrance, if his name is being spoiled, then when you look at him, the scent of the perfume will not come out, but it is unnecessary smell which comes out of him. நீதிமொழிகள் 22:1 பார்க்கும் பொழுது, when you see Proverbs 22:1, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? ஐஸ்வரியத்தை காட்டிலும் கீர்த்தி நல்லது. More than riches, name and fame is important. எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு மனிதன் நல்லவன் என்ற கீர்த்தி
அவனுக்கு இருந்தால் போதுமானது. Although how much of a good he is, if he has a good name, more than all these riches, it's sufficient. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Ecclesiastes 7:1 when you read, பரிமள தைலத்தை காட்டிலும் நற்கீர்த்தி நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. more than the precious ointment, a good name is better. ஒருவன் சென்ட் அடிச்சிட்டு வந்தாலும் அவன் துன்மார்க்கனா இருந்தால் ஒருத்தனும் அந்த தெருவுல கூட வர மாட்டான், ஓடி போயிடுவான் எல்லாரும். If one should apply perfumes and if he should be a wicked person, everybody will flee from him. உலகத்தின் கீர்த்தி முக்கியம் அல்ல. The good name of this world is not sufficient for us. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள கீர்த்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும். The people of God should have a good name in the Lord. ஆண்டவர் உன்னை கீர்த்தி உள்ளவனாய் மாற்ற வாஞ்சிக்கிறார். The Lord wants to make you a famous person. ஆண்டவர் இன்றைக்கும் கூட இந்த வாக்குத்தை நம்முடைய மத்தியில உறுதிப்படுத்த முடியாகத்தான் இந்த மாலை வேளையில இந்த வசனத்தை நமக்காக அனுப்பி கொண்டிருக்கிறார். Even today the Lord wants to confirm his promise to us and therefore he sends this word this evening. நான் ஒரு நபருடைய அச்சக தொழிலர் கூடத்துக்கு நான் போயிருந்தேன். I have gone through a press. அங்கே நான் போன பொழுது ஒரே ஒரு வசனம் தொங்கி இருந்தது. There I saw only one verse hanging. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். I will make you a name and fame. வேற எந்த வசனமும் அந்த பிரஸ்ல கிடையாது. There's no other verse in that press. அப்ப அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டேன், இந்த வசனம் என்ன விஷயம், காரணம்? Then I asked, what's the reason that you hang this verse? ஒண்ணுமே இல்லாம இந்த தொழிலே தெரியாம கர்த்தரை அறிந்த புதிதில கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை இது ஒண்ணுதான். When I had known nothing nor anything of this business, what the Lord spoke to me is this verse. இந்த ஊரை பத்தி தெரியாது. I know nothing of this place. தொழிலை பத்தி அதிகம் தெரியாது. I do not know of my business. வருங்காலம் எப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. My future was a big question. இப்படிப்பட்ட நேரத்துல நான் கர்த்தரை அறிந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னது? நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். At this incident the Lord gave me a promise that I will make you a name and fame. இந்த வசனம் கிடைச்ச பிறகு என் வாழ்க்கை மாறினது. After I got this verse, my lifestyle changed. என் சுபாவம் மாறினது. My character changed. என்னுடைய ஐக்கியம் மாறினது. And my fellowship changed. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறினது. My spiritual life also changed. என்னுடைய பிசினஸ் மாறினது. And my business changed too. எல்லாம் மாறி இன்னைக்கு நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னதான்? இந்த வார்த்தை, என்னோடு பேசின ஒரு வார்த்தை. And I have come to this state after having all these changes is this verse. ஆண்டவர் இந்த மாலை வேளையில கூட உன்னையும் என்னையும் கர்த்தர் கீர்த்தியாய் வைக்கிறது அவருடைய திட்டமாக இருக்கிறது. Even in this evening the Lord wants to keep you a name and fame and it's his plan. இந்த வசனத்தை நீங்க எங்க இருந்து கேட்டாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கைக்கொண்டால் நலமாயிருக்கும். Wherever you hear this word from, if you should keep his commandments and walk in his ways, that you might get this promise, it will be good. உன்னுடைய சிந்தை கூட இந்த கீர்த்தியாய் மாறும்படியாகவே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Even your mind also should long for this name and fame. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது Philippians 4:8 when we read, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதியுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Whatever will bring praise, think on these things. எப்பொழுதுமே ஒரு நல்ல அனுபவத்தையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். We should always consider and think of good things. வேதத்திலிருந்து இந்த வாக்குத்தையை சுதந்திரமாக்கி கொண்டவர்களை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to state about the ones who have inherited this promise. எப்படி கீர்த்தி பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? How those who have received the fame, how were they? வேதத்திலிருந்து யாரெல்லாம் கீர்த்தி பெற்றவர்கள் என்று நாம் சிலரை நாம் பார்க்கலாம். We can see from the word of God who were the ones who received this praise and fame. தேவனுடைய வார்த்தை சிலருக்குள்ளே இந்த அனுபவத்தை உண்டாக்கி இருக்கிறது. The word of God has created this experience in some of people. நம்மை தெரிந்து கொண்டதே அதற்காக இருந்தாலும் அந்த நோக்கம் நம்மில நிறைவேற்றப்படாவிட்டால் நாம் நம்முடைய காலங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். Although we have been chosen for this purpose, if we are not making use of this purpose to be attained, then we are making our life in waste. வேதத்திலே விசுவாச வீரர்களை குறித்து நாம் படிக்கலாம். We have seen the heroes of faith in the word of God. வேதத்திலே ஜெப வீரர்களை குறித்து நாம் படிக்கலாம். We have seen prayer warriors in the word of God. வேதத்திலே பரிசுத்தவான்களை குறித்து படிக்கலாம். We have reading about the saints in the word of God. வேதத்திலே அநேக தீர்க்கதரிசிகளை படிக்கலாம். We are reading about many prophets in the word of God. அநேக ராஜாக்களை படிக்கலாம். We can read about many kings. அநேக நியாயாதிபதிகளை படிக்கலாம். We can read about many judges. இப்படி பலரையும் பல விதங்களிலே நாம் படிக்கலாம். Like this we can read of many of them in many angles. ஆனால் கீர்த்தி பெற்றவர்கள் ஒரு 6 பேரை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. But the word of God states about 6 of them who have received a good name. இந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொண்டவர்கள். They have accepted this word and have they made this word their own. உபாகமத்திலே அது ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டது. In Deuteronomy it is told as a promise. செப்பனியாவிலே அந்த நிலவரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை கீர்த்தியாய் வைப்பேன் என்று நீ இதிலிருந்து வெளியே வந்தால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்.
என்று சொல்லப்பட்டது. In Zephaniah it is stated that if you should come out of this state, you will receive all this. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? தம்முடைய ஜனத்தை கீர்த்தியாக வைப்பது தேவனுடைய மனதிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. Therefore what we understand from this is it was in the mind of God to keep his people a praise and fame. தன்னுடைய பிள்ளையை மென்மையாய் வைக்கிறது ஒரு தகப்பனுடைய சிந்தை. It is in the mind of the father to always have the child in a famous place. ஒரு தகப்பனுடைய சிந்தை தன்னுடைய மகனை அவனை கீர்த்தி உள்ளவனாய் மாற்ற வேண்டும். The thought of the father is to make his son a praise. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது கீர்த்தி பெற்ற பட்டணங்களை நாம் பார்க்கலாம். We can see of the cities in the word of God which have received fame and praise. கீர்த்தி பெற்ற ஆலயங்களை நாம் பார்க்கலாம். We can see about the temple of God which have received praise. பவுலை குறித்து சொல்லி இருக்கிறது கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்தான் என்று சொல்லி இருக்கிறார். We read about Saint Paul as the man of Tyrus who belonged to the famous city. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது ஆலயம் கீர்த்தி பெற்றிருந்தது என்று சொல்லி இருக்கிறார். And on the other angle we see that the temple of God was full of praise. ஆனால் சிலரை கர்த்தர் கீர்த்தி உள்ளவர்களாய் மாற்றினார். But some of them the Lord turned into a praise. எப்படி அவர்கள் இந்த அனுபவத்துக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள்? How did they make this experience their own? முதலாவதாக Firstly, உபாகமம் 2 அதிகாரம் Deuteronomy chapter 2 25 வசனம். verse 25. வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயம் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். உபாகமம் 2:25 மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In Deuteronomy 22:25 it is told about Moses. அங்கே கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார், உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி ஜனங்கள் இல்லாவிட்டால் புறஜாதிகள் வேதனைப்படுவார்கள். It is told about here that the Gentiles shall hear report of thee and shall tremble and be in anguish because of thee. கர்த்தர் முதலாவது மோசேயை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றினார். Firstly, the Lord made Moses a man of fame. எந்த மோசேயின் மூலமாக உங்களை கீர்த்தியாக வைப்பேன் என்று சொன்னாரோ அதே மோசேயை அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாய் கர்த்தர் மாற்றினார். And to the Moses whom he has promised that he will make his people a name and fame, in that same Moses was made a good name. எந்த மனிதன் மூலமாக அந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டதோ அதே மனிதனுக்குள்ளே அந்த வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி காண்பித்தார். Whichever man did prophesy that verse, in him did the Lord make his promise to be fulfilled. மோசே எப்படி கீர்த்தி உள்ளவனாய் மாறினான்? How was Moses made a man of fame? உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி புறஜாதிகள் வேதனைப்படுவார்கள். They shall hear report of thee and shall tremble and be in anguish because of thee. உன்னாலே புறஜாதிகளுக்குள்ளே திகிலும் பயமும் அடையும்படி இன்று நான் தொடங்குவேன். Because of thee I will make the fear of thee upon the nations that are under the whole heaven. அதை இன்னைக்கு நான் தொடங்குவேன் சொல்றார். He says that I will begin this day. அப்படியானால் இதுவரை ஒருவேளை நீங்கள் கீர்த்தியாக வைக்கப்படாவிட்டால் இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்தால் இன்றையிலிருந்து கர்த்தர் உங்களை கீர்த்தியாக மாற்றுகிற ஒரு மகத்தான வேலையை அவர் தொடங்கக்கூடும். If you are not brought under this name and fame until this now, today if you should believe this verse, then the Lord is able to make you a name and fame this day itself. மோசே என்று சொன்னால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். Moses means one who has been taken out of water. அவன் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார்கள். Because he is being taken out of water, he is named as Moses. சரியான ஞானஸ்நானம் உன்னை கீர்த்தி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்துகிறது. A right baptism will lead you to a life of fame. சரியான ஒரு மனந்திரும்புதல் உள்ள ஒரு வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் கீர்த்தி உள்ளவனாய் பாதுகாக்க வைக்கிறது. A life of a right repentance will always make you preserve your life as a famous one. அந்த மோசேயினுடைய வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான ஒரு வாழ்க்கை. The life of Moses is something different. அவன் மிகுந்த அழகுள்ளவன். He is very beautiful. அவன் பிறந்த நாட்களிலே ஒரு பெரிய கொலை சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. On the day that he was born, there was a great murder taking place. அந்த நேரத்தில் தான் இவன் தப்புவிக்கப்பட்டான். It was at that instant he was preserved. எல்லா ஆண் குழந்தைகளும் மரிக்கிற நேரத்திலே இவனோ சுகபோகமாய் அவன் அரண்மனையிலே வளர ஆரம்பித்தான். At the time when all the male children were all being killed, he lived a luxurious life in the palace. ஒரு காலகட்டம் வந்த பொழுது அந்த பார்வோனுடைய அரண்மனை வாழ்க்கையை அவனாகவே விசுவாசத்திலே துறந்து வெளியே வந்தான். After a certain period of time, he himself hated the life of the life in the palace. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். Firstly, a child of God should give himself to a life being taken out of water. இல்லாவிட்டால் பாவத்துக்கு மரித்த வாழ்க்கை. Or it's a life being dead to sin. அரண்மனை விட்டு வெளியே வருவது உல்லாச வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவது. Coming out of the palace is coming out of a luxurious life. சுகபோக வாழ்க்கையை விட்டு வெளியே வருவது. It is coming out of a well replenished life. உலக மதிப்பு உலக கீர்த்தி
கீர்த்தியை விட்டு விலகி ஆண்டவருடைய கீர்த்திக்குள்ளே கடந்து வருவது. Coming out of the fame and praise of the world and coming into the praise of God. அவனுக்குள்ளே கர்த்தர் ஒரு மகத்தான வேலையை செய்தார். In him did the Lord do a great work. அவனுக்கு உலகத்துல ஒரு நல்ல ஒரு கீர்த்தி இருந்தது. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன். He had a good fame that he was the son of the daughter of Pharaoh. உங்களுக்கும் கூட உலகத்துல நல்ல பெயர்கள், நல்ல புகழ்ச்சி, நல்ல பட்டங்கள் இதெல்லாம் கொடுப்பாங்க. You too will have a good name and fame in this world. ஆனா அது நமக்கு தேவையில்லை. But that is not required for us. கீர்த்தியாக வைப்பது என்பது ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் கீர்த்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். Being in praise means in our spiritual life we should become a good praise. உலகத்துல நமக்கு பேரு புகழ் எல்லாம் கிடைச்சு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அதெல்லாம் குப்பை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. There is no use of the name and fame in this world. It is called as dust and ashes in the word of God. ஆண்டவருடைய பார்வையில உலக மேன்மை எல்லாம் பைத்தியங்களாக தென்படுகிறது. We see that the exaltations in this world is all mad before God. மோசேயை கர்த்தர் கீர்த்தியாக மாற்றினார். And Moses was turned as a good report. ஒன்று அவனை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றினார். The Lord made him a famed person. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. It is the plan of God that the Lord should magnify his children of God. நீ சரியான ஞானஸ்நானம் எடுத்தாலே இந்த வாக்குத்தத்தம் உனக்கு சொந்தமாக மாறிவிடுகிறது. If you should take a right baptism, then this promise becomes your own. அதுக்கு அடுத்து அதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தை நாம் வெறுக்க வேண்டும். And nextly he should live a life according to it and hate the world. பிசாசு எல்லாவற்றையும் நமக்கு தருவான். Satan will give us everything. உலகத்தில் உள்ள மகிமை எல்லாம் நமக்கு காண்பிப்பான். He will show us all the beauty of this world. என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லுவான். He says that if you should bow down and worship me, I will give you all this. அவனை பணிந்து கொண்டால் உலகத்தில் நீ கீர்த்தி உள்ளவனாய் மாறலாம். தேவனை பணிந்து கொண்டால் கர்த்தருடைய சமூகத்திலே நீ கீர்த்தி உள்ளவனாய் மாறலாம். If you should worship him, then you can become a praise in this world. But if you should worship the Lord, then you can become a praise in his presence. அவனுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. அவன் மூலமாக அற்புதங்களை கர்த்தர் நடப்பித்தார். His life is a miraculous life and the Lord did many miracles through him. இங்கே மோசே இந்த கீர்த்தியை கேட்டு ஜனங்கள் நடுங்கினார்கள். The people heard the fame of Moses and they trembled. மோசஸ்னு சொன்னாலே அவங்க எல்லாம் மிரண்டுருவாங்க. When they call him Moses itself, they will அந்த tremble. அளவு அவனுடைய நாமத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். To that extent the Lord had exalted his name. அதுக்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். The reason is the Lord was with him. கர்த்தர் மகத்தான வேலைகளை அவனுக்கு கூட செய்தார். And God did magnificent works through him. எகிப்திய தேசத்தை அவனால் வாதித்தார். And the Lord tormented the people of Egypt because of him. சத்துருக்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை அவன் மூலமாய் கொடுத்தார். He brought a judgment to the enemies. அதனால் அவன் கீர்த்தி பெற்றவனாய் மாறினான். Because of that he became a man of fame. இரண்டாவதாக Secondly, யோசுவா 6ஆம் அதிகாரம் Joshua chapter 6 27ஆம் வசனம். verse 27. யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Joshua 6:27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. இங்கே யோசுவாவை கர்த்தர் கீர்த்தி உள்ளவனாய் மாற்றினார். The Lord made Joshua into a fame. ஒரு தேவனுடைய பிள்ளையை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றுகிறது தேவனுடைய திட்டம் என்பதை நான் சொல்லி வருகிறேன். I have told you that it's the plan of God to make a man of fame. மோசேக்கு அடுத்து அந்த ஸ்தானத்திலே ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை யோசுவாவினுடைய கையிலே தேவன் கொடுத்தார். The Lord entrusted the ministry of Moses into the hands of Joshua to lead the people. அதுக்கு காரணம் என்ன? What is the reason of it? அவன் ஒன்னும் மோசேயினுடைய சொந்தக்காரன் கிடையாது, இல்லாட்ட வம்சவழி வரல, அவன் வாரிசு கிடையாது. He is not in the generation of Moses or any of his relative. நம்முடைய சபையில இந்த வாரிசு உரிமைகள் கிடையாது. We have no generations in our church. நம்முடைய சபையில வாரிசுகள் அந்த இவங்களுக்கு பிறகு இவங்களுக்கு பிறகு இவங்க இந்த ஸ்கீம் நம்முடைய சர்ச்சில கிடையாது. We do not have this type of scheme that these people will come after this person and so on. அது பழைய ஏற்பாடுல இல்ல ராஜாக்களுடைய காலங்களில் உள்ள அனுபவம். That is an experience found in the times of the kings. இல்லாவிட்டால் ஆசாரியர்கள் ஆரோனுடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வம்சவழியில உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டே இருப்பாங்க, ஆசாரியர்களாய் மாறிக்கொண்டே வருவார்கள். Or the priests who did the ministry of the priesthood under Aaron, they came after their generations. புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது ஆரோனுடைய ஆசாரிய ஊழியம் அல்ல. இது புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து மூலமாய் அது மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமையாய் மாற்றப்பட்டு விட்டது. But the New Testament priesthood is not after the Aaronic priesthood, but it has come under the order of Melchizedek. அன்றைக்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்ற ஒரு கூட்டமே இருந்தது. Those days there were the sons of the prophets, a great gathering. இன்னைக்கு அப்படி அல்ல. It's not so now. தேவன் தான் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள்தான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். Whomever the Lord would choose, only they can do the service of the Lord. அதுக்கு அடையாளமாக அன்றைக்கே கர்த்தர் மோசேக்கு அடுத்து யோசுவாவை அந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்தார். As a sign of it, the Lord in those days itself made Joshua instead of Moses. மோசேக்கு பிள்ளைகள் இருந்தார்கள்.
மோசேக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். Moses had children too. ஆனால் கர்த்தர் அவர்களை அந்த ஸ்தானத்திலே கொண்டு வரவில்லை. But the Lord did not bring them into that position. மோசேக்கு அடுத்து கீர்த்தி உள்ளவனாய் மாற்றப்பட்டது யோசுவாவாக இருக்கிறான். It was Joshua who was made fame after Moses. ஒரு தேவனுடைய பிள்ளை கீர்த்தி உள்ளவனாய் எப்படி மாற்றப்பட்டுகிறான்? How does a man of God becomes a famous person? எரிகோ உடைக்கப்படும் பொழுது இந்த கீர்த்தி அவனுக்கு உண்டானது. It was when the walls of Jericho were broken. அதுக்கு காரணம் என்ன? And what is the reason for it? யோசுவாவினுடைய வாழ்க்கை என்பது ஆசரிப்பு கூடாரத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. The life of Joshua was united with something with the temple of God. எப்பொழுதும் தேவ சமூகத்திலேயே இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவன் வாலிப பிராயத்திலேயே வாழ்ந்து வந்த ஒரு நபர். In the days of his youth itself, he lived a life being in the presence of God. அவனுடைய பெயரை மோசே தான் மாற்றி வைத்தான். Moses only changed his name. அவனுக்கு பழைய பெயர் ஓசேயா. His old name was Hosea. அவனுடைய பெயரை இவன் யோசுவா என்று மாற்றி வைக்கிறார். And Moses turned his name to Joshua. ஏனென்றால் இவன் தேவ சமூகத்தை விட்டு விலகாமலே அங்கேயே இருந்த ஒரு ஆள். Because he was standing in the presence of God without departing from it. ஒரு மனிதனை மேன்மை உள்ளவனாய் கீர்த்தி உள்ளவனாய் மாற்ற வேண்டுமானால் அவன் தேவ சமூகத்தை விட்டு பிரியாதவனாய் இருக்க வேண்டும். If a man should be made a famous person, then he should not depart from the presence of God. தேவ சமூகம் தான் ஒரு மனிதனை மகிமை உள்ளவனாய் மாற்றுகிறது. The presence of God is only magnifying a person. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Exodus 32nd chapter verse 11. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். வாலிப பிராயத்திலேயே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளே பயிற்சிவிக்கப்பட்டது. Even as a young man, it was the practice of Joshua not to depart from the tabernacle. அந்த வாலிப பிராயத்திலேயே அவனுக்கு பணிவிடையின் ஆவியை பயிற்சிவிக்கப்பட்டது. He had the spirit of service in the time of his youth. இந்த ரெண்டு ஆவியும் அவனுக்குள்ளே வாலிப பிராயத்திலேயே இருந்தபடினால் அவனை பிற்காலத்திலே கர்த்தர் அவனை கொண்டு எரிகோவை உடைக்க ஆரம்பித்தார். Because he had these two tendencies in the time of his youth itself, the Lord began to break the walls of Jericho through him. அது தேவ சமூகத்தில் உள்ள ஐக்கியத்தை காண்பிக்கிறது, இல்லாவிட்டால் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை காண்பிக்கிறது. It shows the fellowship of the presence of God or the fellowship of the saints. இரண்டாவது பணிவிடை ஆவி என்பது கிறிஸ்துவின் மனதை காண்பிக்கிறது. Secondly, the mind of service shows the mind of God. பணிவிடை ஆவி என்பது கிறிஸ்துவின் மனதை காண்பிக்கிறது. The mind of service shows the spirit of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த இடத்திலே கர்த்தர் யோசுவாவை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றுகிறார். Here the Lord made Joshua a fame. ஒரு தேவனுடைய பிள்ளையை கீர்த்தி உள்ளவனாய் மாற்ற தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. It was the plan of God always to make a person a famous person. காலாகாலமாக இருந்த அந்த எரிகோ கோட்டையை கர்த்தர் இவன் மூலமாய் உடைத்தார். The walls of Jericho which was in times together, the Lord broke it. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல எரிகோக்கள் கட்டப்பட்டிருக்கிறது. Even in our lives many Jerichos are built. அந்த எரிகோக்கள் இடிக்கப்பட்டால் தான் நாம் தேசத்தை சொந்தமாக்க முடியும். Only if these Jerichos are broken down, then we can inherit the land. இந்த எரிகோ என்பது கோட்டை என்பது ஒரு பெரிய விசாலமான ஒரு மதில் சுவரை காண்பிக்கிறது. The fort of Jericho shows a large wall. அந்த சுவரிலேயே அநேகர் வீடு கட்டி வாழ்ந்தார்கள். Many of them built their houses upon this wall. அந்த அளவு அகலமான ஒரு பெரிய கோட்டை சுவர் தான் எரிகோவின் மதில். Such a wide wall is the fort of Jericho. ஆனால் இந்த இடத்தை கர்த்தர் உடைத்த பொழுது இவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. But when this fort was broken, his name became a fame throughout the land. இவன் உடைக்கல, ஆனா இவனுக்காக இவன் மூலமாய் இந்த ஜனத்தை நடத்துகிற இவன் மூலமாய் கர்த்தர் உடைத்தார். He did not break it, but through him the Lord broke that wall. பிரியமானவர்களே, நாம் பணிவிடை ஆவி உள்ளவர்களாய் இருந்தால் நமக்காக கர்த்தர் எரிகோவின் கோட்டையை உடைப்பார். If we have the spirit of service, then the Lord will break the walls of Jericho for us. பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே அதிகமாய் தரித்திருந்தால் நமக்காக நமக்கு முன்பாக இருக்கிற மதில்களை கர்த்தர் உடைப்பார். Dear beloved, if we always tarry in the presence of the Lord, then the Lord will break all the walls which is before us. உங்களுடைய வாழ்க்கையிலே ஊழியங்கள் இருக்கிற எரிகோ போன்ற மதில்கள் உடைக்கப்பட வேண்டுமானால் இரண்டு காரியத்தை செய்து நீங்கள் பழகுங்கள். In your life and your ministry, if the walls of Jericho should be broken, then you do practice doing two things. ஒன்று பணிவிடை ஆவியை உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். இரண்டாவது தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறதை நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். Firstly, you bring the spirit of service into yourselves, and secondly, you tarry in the presence of God. அப்பொழுது தானாகவே இந்த எரிகோ உடைய ஆரம்பிக்கும். Then automatically the walls of Jericho will be broken. அடுத்து இந்த எரிகோ உடையிறதுக்கு
Nextly, for the walls of Jericho to be broken, நாம் செய்ய வேண்டிய ரெண்டு காரியம் இருக்கிறது. we need two things. அப்பொழுதுதான் நம்முடைய கீர்த்தி பரவ ஆரம்பிக்கும். Only then the fame will be spread out. அப்பொழுதுதான் நம்முடைய கீர்த்தி நமக்கு கீர்த்தியே உண்டாகும். Only then there will become fame. இந்த எரிகோ உடைக்க ரெண்டு காரியங்களை கர்த்தர் அபியாசப்படுத்த சொன்னார். For Jericho to be broken, the Lord asked to practice two things. ஒன்று எரிகோவை சுற்றி மௌனமாய் சுத்தி கொண்டே இருப்பது. Firstly, they have to surround Jericho and go about it very calmly. இது ஒரு பகுதி. It's on one side. இரண்டாவது பகுதி எரிகோவை சுற்றி ஆர்ப்பரித்து சுத்தி வருகிற துதி செலுத்தி சுத்தி வருகிற இன்னொரு பகுதி. Secondly, they shouting and praising the Lord and coming round Jericho's second part. இது தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. This is the spiritual life which a children of God should do. ஒன்று மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல நாம் மௌனமா இருக்க வேண்டும். One is at the time of silence you should remain silent. நாம் செயல்பட வேண்டிய நேரத்துல இரண்டாவது நாம் செயல்பட வேண்டிய நேரத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது நாம் செயல்பட வேண்டும். Secondly, when the Lord would command, we should start working. சில நேரங்களில் கர்த்தர் மௌனமா இருக்க சொல்லுவார். Sometimes the Lord will ask us to be silent. அந்த நேரத்துல நீங்க அமைதியா இருக்கணும். At that times you should remain silent. அந்த நேரத்துல நீங்க கொதிக்க கூடாது. You should not boil at those times. குதிக்கவும் கூடாது. You should not praise at that time. அந்த நேரத்துல நீங்க அமைதியா இருக்க வேண்டிய ஒரு நேரம். You should be very silent at that time. நீ மௌனமா இருன்னு சொன்னா நீ மௌனமா இருக்கணும். If the Lord asks you to be silent, you be silent. கர்த்தர் உன்னை பேச சொல்லுவார். The Lord will ask you to speak. அந்த நேரத்துல நீ பேசு. It is at that time you speak. நீ சமயம் சரியான நேரத்துல நீ பேசணும். சரியான நேரத்துல நீ மௌனமா இருக்கணும். At the right time you should speak and at the right time you should remain silent. இன்னைக்கு अनेகருக்கு பேச வேண்டிய நேரத்துல அமைதியா இருப்பாங்க. Many of them at the time when they have to speak they will be silent. ஒரு சிலர் மௌனமா இருக்கிற நேரத்துல பேசிடுவாங்க. Sometimes some of them speak at the times they will have to be silent. உங்களுடைய பிராக்டீஸ் எப்படி இருக்கு? How is your practice? நீங்க எப்படி பழகி இருக்கீங்க? How have you been practicing? எப்படிங்க இதெல்லாம் பார்த்துட்டு பேசாம இருக்க முடியும்? How can we be silent when we see all this? 6 நாள் நான் சும்மா இப்படி மம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? All the 6 days can I be silent like this? கர்த்தர் சொல்றாரு நீ மௌனமா இருந்தான்னு சொல்றாரு. And the Lord says you be silent. அவங்க மௌனமா இருந்தாங்க. And they were calm. அவங்க மௌனமா இருந்ததனால கர்த்தர் அவங்க மூலமா அந்த கோட்டையை உடைக்க சித்தம் கொண்டார். Because they remained calm, the Lord wanted to break this fort. ஆனா அதே நேரத்துல at the same time கர்த்தர் அதுக்கு பிறகு துதிக்க சொன்னார், ஆர்ப்பரிக்க சொன்னார், சத்தமிட சொன்னார். Nextly the Lord asked them to praise God and shout aloud. அந்த நேரத்துல அவங்க அதை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. At that time they started to make use of it. உடனே அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பித்தார். Immediately he began to work. நாமும் கூட இதைத்தான் பயிற்சிவிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். It is the plan of the Lord wants to make us also practice in the same way. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த போராட்டங்கள் நீங்க சில நேரங்களில் நீங்க மௌனமா இருக்கணும். For the struggle to depart from our life sometimes we have to remain calm. அமெரிக்கையும் சும்மா இருப்பதுமே உங்களுடைய பலனாய் இருக்கிறது. You see that silence and your calmness is your strength. சில இடத்துல சும்மா இருக்கிறதா நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. Sometimes being silent is our strength. சில நேரத்துல தான் நம்ம பேசணும். அவசியம் இல்லாம நீங்க வளவளன்னு பேசி அடி வாங்கிட்டு இருக்காதீங்க. We should not speak unnecessarily and get beatings. தேவனும் கூட அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. Even the Lord cannot work for you at that time. ஆண்டவர் என்ன சொன்னாரோ நீங்க மௌனமா இருந்தா மௌனமா இருங்க. If the Lord asks you to be silent, be silent. புத்திமான்கள் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்? மௌனமா இருக்க வேண்டும். The wise should remain silent at this time. நீங்க சும்மா இருக்கிறதா உங்களுடைய பலனா இருக்கிறது. You being silent and still is your strength. இரண்டாவது கர்த்தர் யோசுவாவை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றினார். Secondly, the Lord made Joshua a fame. மூன்றாவதாக Thirdly, 2 சாமுவேல் 2 Samuel 8 அதிகாரம் chapter 8 13 வசனம். verse 13. 2 சாமுவேல் 8 அதிகாரம் 13 வசனம். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். அவன் தாவீது இந்த இடத்துல கீர்த்தி பெற்ற ஒரு அனுபவத்தை சொல்லி இருக்கிறது. We see of the experience of David to get a name. சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது இரண்டு விதமான சத்துருக்கள் உண்டு. When we see enemies, there are two kinds of enemies. ஒன்று ஆவிக்குரிய சத்துருக்கள், இல்லாவிட்டால் உலக பிரகாரமான எழுத்தின் பிரகாரமான சத்துருக்கள். One are the spiritual enemies and the other is literal enemies. அபிஷேகத்திலே நாம் ஆவிக்குரிய சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். By anointing we can overcome the spiritual enemies. மற்றபடி நாம் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுதான் இந்த உலக சத்துருக்களை வாயை அடைக்க முடியும். Otherwise we should receive the grace of God and then only we can shut the mouth of the people of this world. இங்கே உப்பு பள்ளத்தாக்கிலே அவன் சீரியரை முறியடித்தான். Here in the valley of salt he overcame the Syrians. இது காரணம் என்ன? What's the reason of it? அவன் தலையின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. There was the anointing upon his head. சரியான அபிஷேகம் இருந்தால் உன்னை கீர்த்தி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். If you have the right anointing then the Lord will make you a man of fame. ஒன்று சரியான ஞானஸ்நானம் இருந்தால் உன்னை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றுகிறார். If one thing is if you have the right baptism the Lord
Lord makes you a good famous person. இரண்டாவது தேவ சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் உன்னை கீர்த்தியுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். Secondly, if you are a person who is not departing from the presence of God, he is making you fame. மூன்றாவது அபிஷேகம் உள்ள மனிதனை கர்த்தர் கீர்த்தியுள்ளவனாய் மாற்றுகிறார். Thirdly, a man who is anointed, the Lord makes him of fame. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு, புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு. The Old Testament anointing is different to the New Testament. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் என்பது அது அபிஷேக தைலம். The Old Testament anointing is the anointing of the oil. அந்த அபிஷேக தைலம் ஒருவன் மேல் ஊற்றப்பட்டு நீ ராஜா, நீ தீர்க்கதரிசி அப்படினு சொல்லிட்டா அது அப்படியே அங்கீகரிக்கப்படுகிறது. If the anointing oil is poured upon a person and said that you are a prophet or a king, then it is so. ஆனால் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படிப்பட்டது அல்ல. But the New Testament anointing is not so. இது ஒரு சாதாரண அபிஷேக தைலத்தின் மூலமாய் உண்டாகிற அனுபவம் அல்ல. It is not coming through an anointing oil. மூன்றாவது பரிசுத்த ஆவியிலே மூன்றாவது பகுதியாகிய திருத்துவத்திலே மூன்றாவது பகுதியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அமருகிற அனுபவம் தான் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம். The New Testament anointing is the third part of the Trinity, that Holy Spirit is abiding on us. இந்த ஆவி வரும் பொழுது When this Spirit comes upon us, இந்த ஆவி வந்து இறங்குவதை காண முடியும், கேட்க முடியும். those who when the Spirit abides on us, then we can hear and also see. அப்போஸ்தலர் 2:33 பார்க்கும் பொழுது Acts 2:33 when we நீங்கள் read, காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியை அவர் இப்பொழுது பொழிந்து அருளினார். He has bestowed His Spirit, this Holy Spirit which you can see and hear. புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் என்பது நாம் மற்றவர்கள் பார்க்கும்படியாக நாம் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் உள்ளது. The New Testament anointing has an experience wherein others can see and hear. ஒரு பிள்ளை பிறந்த உடனே அழுணும்னு சொல்லுவாங்க, சத்தமிடணும்னு சொல்லுவாங்க. When a child is born, they say that it has to cry or shout aloud. அதுபோல குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு அந்த பிள்ளை பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். After a certain period, they expect the child to talk. அதுபோல as it is, பரிசுத்த ஆவியிலே ரெண்டு அனுபவங்கள். there are two experiences in the Holy Spirit. இந்த அபிஷேகம் பெறும் பொழுது நாம் பரியாச உதடுகளால் நிரப்பப்படுகிறோம். When we are receiving the Holy Spirit, we start speaking in stammering இந்த tongues. அபிஷேகம் நிறைவாய் வரும் பொழுது நாம் அந்நிய பாஷை பேசுகிறோம். When this Spirit comes in full, then we speak in unknown tongues. இதை ஏசாயா 28 அதிகாரம் 11 வசனத்திலே விளங்கிக் கொள்ள முடியும். In Isaiah 28 chapter verse 11 we read this. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் என்று இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியை குறித்து பேசினான். 700 years before Jesus was born, the prophet Isaiah spoke about this unknown tongues, thus that it is a stammering tongue, it is unknown tongue, he will speak with his people. இதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தான். This is what he said, that was the Holy Spirit. இங்கே அபிஷேகம் தாவீதை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றிற்று. Here the anointing made David a man of fame. அபிஷேகம் சொன்னவனே அபிஷேகம் கிடைச்ச உடனே கீர்த்தி உள்ளவனாய் மாற்றல, அபிஷேகத்தின் மூலமாய் சத்துருக்களை அவன் ஜெயித்தபடினால் கீர்த்தி உள்ளவனாய் மாறினான். Through anointing, because he defeated his enemies, he became a man of fame. ஒரு தேவனுடைய பிள்ளை சும்மா அபிஷேகம் பெற்றுட்டு சும்மா ஏதோ அசைவோ இல்லாவிட்டால் ஒரு அந்நிய பாஷையோ இல்லாவிட்டால் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்லுகிறது அல்ல. அந்த அபிஷேகத்தின் மூலமாய் ஆவிக்குரிய யுத்தங்களை நடத்தி நீங்கள் ஜெயாளிகளாய் மாற வேண்டும். Child of God not sufficient so to say that he has received his anointing, but he has to overcome his enemies and defeat them through the anointing. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு அபிஷேகத்திலே நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டும். You have to overcome the spirits in the high places by the anointing in you. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு அபிஷேகத்தோடு நீங்கள் போராட வேண்டும். You have to strive with the darkness of this wickedness of this world. நீ சரியான விதத்திலே சத்துருவை முறியடிக்க வேண்டும். You should in right way overcome this enemy. நீங்க அதை பிராக்டீஸ் பண்ணி நீங்க பழகணும். You should practice it in your life. முதலாம் நாளாகமம் First Chronicles 14 அதிகாரம் chapter 14 17 வசனத்திலே இதை குறித்து இன்னொரு பகுதி சொல்லி இருக்கிறது. Verse 17 we see this another part. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். பாருங்க, தாவீதின் கீர்த்தியை கர்த்தர் பிரசித்தமாக்கினார். The Lord made the fame of David into all the lands. அவனுடைய பெயர் எல்லார் மத்தியிலும் பிரபலமாக மாறினது. And his name became a fame among all the lands. அவனுக்கு பயப்படுகிற பயத்தை எல்லார் மேலும் கர்த்தர் வரப்பண்ணினார். And the Lord caused the fear of him to be upon all the nations. அபிஷேகம் மாத்திரமல்ல, not only the anointing, அபிஷேகம் பெற்றவன் ஆவியானவர் சொல்லுகிறது போல ஆவியிலே நடத்தப்படவும் வேண்டும். but one who is anointed as the Spirit of God would instruct him, he should walk accordingly. அதனால தான் முதலாம் யோவான்ல சொல்ல இருக்கிறது, அபிஷேகம் பெற்றவனுக்கு இன்னொருத்தன் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். Therefore in First John it is said that for an anointed person another did not come to preach. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. Because the Spirit that you have received is residing in you. அந்த அபிஷேகம் உன்னில் நிலைத்திருந்து அது உனக்கு வேற ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை,
அதுவே உனக்கு போதிக்கும். Because the Spirit of God is residing in you, then another need not come and teach you, but it itself will teach you. அபிஷேகம் பெற்றால் மட்டும் போதாது, தேவன் கற்பித்த காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டியது அவசியம். Dear beloved, not sufficient we have received the anointing, what the Lord did command us, we should practice it. 1 நாளாகமம் 1 Chronicles 14ஆம் அதிகாரம் chapter 14 16ஆம் வசனத்திலிருந்து 17 வசனம் வரை வாசிப்போம். 16 and 17. தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது. When David did what was commanded to him. கர்த்தர் கற்பித்த அவன் அபிஷேகம் பெற்றான். ஆனா கர்த்தர் கற்பித்தபடி அவன் செய்து முடித்தபோதுதான் சத்துருவை ஜெயிக்க முடிந்தது. He was an anointed person, but what the Lord commanded, when he had performed it, he was able to overcome his enemies. அதன் பின்புதான் அவனுடைய கீர்த்தி தேசத்திலே பரம்ப ஆரம்பித்தது. It was after this that this fame began to spread over the land. தேவன் நமக்கு கற்பித்தபடி எல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டும். We have to accomplish the things which the Lord has commanded us. வெறும் அபிஷேகம் மட்டும் போதாது. Not sufficient is anointing alone. ஏதோ அந்நிய பாஷை பேசிட்டு எங்கேயோ ஒரு சர்ச்சில் இருந்தா மட்டும் போதாது. If you speak in an unknown tongue and be in some church, is not sufficient. தேவன் நமக்கு கற்பித்தபடி நாம் செய்ய வேண்டும். As God has commanded us, so should we do. பைபிளை நல்லா படிங்க. You read the Bible properly. அதுல சொல்லப்பட்ட சத்தியங்களின் ஆழங்களை தேடி பாருங்கள். And you search out the depths of the truth. தேவன் கற்பித்தபடி எல்லாம் நீங்கள் செய்து முடித்து பாருங்கள். You accomplish the works which the Lord has commanded. நம்ம எல்லாம் கரெக்ட்டா அப்படியே செஞ்சு முடிச்சோம்னா அப்படியே மகிமை இறங்கும். If you should accomplish everything, then you will become in the fame. தேவன் கற்பித்தபடி நாம் செயல்பட வேண்டும். As the Lord commanded, so should we do. தேவன் கற்பித்தபடி நம்ம செய்யலனா ஒண்ணுமே நடக்காது. Nothing will happen if we do not know what the Lord has commanded. கர்த்தர் மோசேயிட்ட சொல்லும் பொழுது, When the Lord said to Moses, மலையிலே நான் காண்பித்த அந்த கற்பித்த அதன்படி நீ செய்ய ரொம்ப கவனமா இருன்னு சொன்னார். you should be very vigilant and careful to do what I have commanded you on the mount. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருன்னு சொன்னார். You be very careful in this manner. அதுல நீ எந்த விதத்திலயும் கொஞ்சம் கூட மாற்ற கூடாது. You should not move anything a bit of it in it. ஆண்டவர் கற்பித்தபடி செய்தவருடைய வாழ்க்கை கீர்த்தி பெறுகிறது. The one who's doing according to what the Lord commands, his life is made a fame. இங்கே அபிஷேகத்தின் மூலமாக அவன் செயல்பட ஆரம்பித்த பொழுது அவனுடைய கீர்த்தி பரவ ஆரம்பித்தது. Here through anointing, when he began to work, his fame began to spread. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்? Today how many of us are anointed? எத்தனை பேர் அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிறோம்? How many of us are led by the Spirit of God? நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இது ஆவியானவருடைய தூண்டுதலா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். When we do a certain thing, we should understand as to whether it is the inspiration of the Spirit. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Those who walk after the Spirit, they will not be condemned. எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுகிறார்கள். Those who are led by the Spirit of God, they are the sons of God. தாவீதை கர்த்தர் அபிஷேகத்தின் மூலமாக சத்துருவை மேற்கொள்ள வைத்து அவனை கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார். The Lord made David to overcome his enemies by his anointing and made him a fame. நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு கீர்த்தி உள்ள ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? How many of us live a life of fame with the anointing? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக முதலாம் ராஜாக்களிலே பார்க்கும் பொழுது, Nextly in 1 Kings 4ஆம் அதிகாரம் chapter 4 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 31. அங்கே சாலமோனை கர்த்தர் கீர்த்தி உள்ளவனாய் மாற்றுகிறார். Here we see the Lord making Solomon a man of fame. அவன் இஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. இங்கே சாலமோனுடைய கீர்த்தி பிரபலமா இருந்தது என்று சொல்லி இருக்கிறது. Here we see the fame of Solomon was very wider. ஞானத்தின் மூலமாய் இவன் கீர்த்தி பெற்றான். Through his wisdom he gained this fame. தாவீதின் மகன் என்கிற பெயரினால் அல்ல, Not because he is the son of David. அவன் ஞானவானாய் இருந்தபடியினால் சகல ஜாதிகளிலும் அவனுடைய கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. Because he was a wiser, his fame was in all the nations around. ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும். A child of God should be filled with the wisdom of God. புதிய ஏற்பாட்டிலே ஞானம் என்பது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. In the New Testament, wisdom shows Christ. நமக்கு இந்த உலகத்துல உலக ஞானம்லாம் பைத்தியங்கள். But the worldly wisdom is all madness to us. முதலாம் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians 1:31 we see that he has become righteousness, redemption and wisdom to us. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனை கீர்த்தி உள்ளவனாய்
அந்த கிறிஸ்து அவனை மாற்றுகிறார். When wisdom comes into a person, then the Lord makes him of fame. இது கிறிஸ்துவுக்குள்ளான தெய்வீக சுபாவங்களை காண்பிக்கிறது. This shows the divine characters in Christ. இது கம்ப்யூட்டர் ஞானத்தை சொல்கிறதல்ல. This is not the wisdom of computers. இது இந்த உலகத்தில் உள்ள விஞ்ஞான ஞானத்தை சொல்கிறதல்ல. This is not the scientific knowledge in the world. இது மெய் ஞானத்தை சொல்கிறது. This shows the true wisdom. ரெண்டு விதமான ஞானம் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are two kinds of wisdom which the Bible refers to. பரத்திலிருந்து வருகிற ஞானம், மற்றொன்று பாதாளத்திலிருந்து வருகிற ஞானம். One is the wisdom from heaven and wisdom from the hell. நமக்கு எந்த ஞானம் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். We should think as to what wisdom we have. நம்முடைய ஞானம் பரத்திலிருந்து வந்த ஞானமா இருந்தால் நம்முடைய சுபாவங்கள் தெய்வீகமாக மாறும். If our wisdom is the wisdom from heaven, then our characters will be divine. மற்றபடி உலக பிரகாரம் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது. We should not receive the wisdom which is according to foolishness. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-15 பார்க்கும் பொழுது, In James 3rd chapter verse 14 and 15 அங்கே we read, கசப்பு, வைராக்கியம், விரோதம், பெருமை இவைகளெல்லாம், பொய் சொல்லுதல் இவைகளெல்லாம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. we see that the bitterness, envying, strife and lying is not the wisdom from heaven. அந்த ஞானம் லௌகிக சம்பந்தமான ஞானம். This wisdom is concerning the world. அந்த ஞானம் ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்த ஞானம். This wisdom is after the earthly things. 15ஆம் வசனம். அந்த ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். This wisdom is devilish. 15ஆம் வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்வபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. இது உலகத்தில் உள்ள ஞானத்தை காண்பிக்கிறது. This shows the wisdom of this world. லௌகிக சம்பந்தப்பட்டது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது. It is earthly, sensual and devilish. ஆனால் 17ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, But reading in 17th verse, அது பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை சுட்டிக்காட்டுகிறது. it shows the wisdom from above. அது எப்படிப்பட்டது? How is this wisdom? ஒன்று சுத்தமானது, It is pure. இரண்டாவது சமாதானமானது, Secondly, it's peaceable. மூன்றாவது சாந்தம் உள்ளது, Thirdly, it's gentle, அடுத்து இரக்கம் உள்ளது, easy to be entreated. அடுத்து இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தது, Nextly, it's full of mercy and good fruits. அடுத்து பட்சபாதம் இல்லாதது, Nextly, it's without partiality அடுத்து மாயமற்றது. and it's without hypocrisy. இதைத்தான் நீதிமொழிகளிலே பார்க்கும் பொழுது, This is what when we read in Proverbs, ஞானம் தன் வீட்டை கட்டி தன்னுடைய 7 தூண்களை சித்திரம் தீர்த்தது என்று சொல்லி இருக்கிறது. we see that the wisdom hath built in her house and it has furnished its walls. இது ஞானத்துக்கு 7 தூண்கள், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. There are 7 pillars for this wisdom. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஞானம் அந்த சாலமோனை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றிட்டு, Here we see this wisdom has made Solomon a fame. இவன் ஒரு தகுதி இல்லாத ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன். He is born to a woman who had no worthiness. அவனுக்கு இந்த உலகத்திலே ராஜாவாக கூடிய வாய்ப்பு கிடையாது. He had no chance of becoming a king in this world. அரண்மனையில ஒரு கோட்ரஸ்ல தான் சாலமோன் வாழ்ந்து கொண்டிருந்தான். He was living in a quarters in the palace. நிச்சயமாகவே அம்னோன் ராஜாவாக மாற்றப்பட்டு அவன் நிலைத்திருந்தால் சாலமோனுடைய கதி அதோகதிதான். If Amnon had become a king and if he had stood by it, his state of Solomon is gone. ஆனால் அவனை கர்த்தர் கிருபையாக ராஜாவாக மாற்றினார். But graciously the Lord made Solomon a king. அதனால் அவன் கீர்த்தி பெருகவில்லை. And because of that he was not famous. கர்த்தர் அவனை கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று. The Lord asked him what he wants. அப்பொழுது அவன் சொன்ன பதில் என்ன? What was his reply? எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். He asked for wisdom. கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். And the Lord gave him wisdom. அந்த ஞானம் தான் அவனை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றிவிட்டது. It was this wisdom which made him a fame. அவனுடைய ஞானம் என்பது ரொம்ப விலையேற பெற்றது. His wisdom is more precious. அவனை எந்த விடுகதிலையும் அவனை தட்டவே முடியாது. No person can overcome his wisdom. ஒரு பொக்கையை கொண்டு வந்து அவன் கையில கொடுத்தாங்க. And they brought him a bouquet. அதை வச்சாங்களா? And they kept it for him. அதை தொடக்கூடாது. Nobody should touch it. நீர் ஞானி தானே? You are wise. அதுல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு சொல்லுனாங்க. You say which is original and duplicate. ஞானத்துல நீ கண்டுபிடின்னு சொன்னாங்க. By your wisdom you spot it out. அவன் சொன்னானா கண்டுபிடிச்சிடலாமே ஈஸியான்னு சொன்னான். He said we can easily find it out. கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. And they asked him to trace out. சில வீடுகள்ல இருக்கும், நீங்க போய் தொட்டு தொட்டு பாப்பீங்க, அது இலை ஒரிஜினலா இல்லையான்னு தொட்டு தொட்டு பாப்பீங்க. In some houses you will go and touch and see if it is original or not. இவன் என்ன செய்தான் தெரியுமா? What he did was, ஜன்னலை திறந்து விடுன்னு சொன்னான். he asked him to open the window. இங்க பூ வச்சிருக்கு, இதுல எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு கேட்டா இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கூர்ந்து கவனிப்பான். அவன் அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்கல. ஜன்னலை திறந்து விடுன்னு சொன்னான். They thought that he will look on which is the original and duplicate, but he asked to open the window. ஒரு சில நிமிடத்துல ஒரு தேனி
ஒரிஜினல் பூல வந்து உட்கார்ந்துருச்சு. In a few moments, a honeybee came and sat on the original flower. அந்த தேனி உட்காருது பாரு, அதுதான் ஒரிஜினல். நான் கிட்டே வர வேண்டாம், அதான் கரெக்ட்னு சொன்னான். He said the honeybee is sitting and that is the original, I did not come near. நம்ம என்ன சொல்லுவோம்? What will we say? அது பச்சை சிவப்பு ஏதாவது 1 2 3 இப்படி சொல்லிட்டே வருவோம். We will say that it's red and green and some 1 2 or 3. அவனுடைய ஞானம் இன்னும் விலையேற பெற்றது. His wisdom was something precious. அவனுக்கு கொடுத்தது போல ஞானத்தை அதுக்கு முன்னும் பின்னும் யாருக்கு நான் கொடுத்ததில்லை என்று கர்த்தரே சொல்லிவிட்டார். The Lord said that this wisdom which he gave to him was not given to him before or after. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் தான் நமக்கு ஞானம், அவர்தான் நம்மை மேன்மையுள்ளவனாய் மாற்ற முடியும். In the New Testament, our God is our wisdom and he alone can magnify us. கிறிஸ்து இல்லாவிட்டால் நம்ம எல்லாரும் ஒரு பூஜ்யம். If Christ is not there, we are all zero. கிறிஸ்து நமக்கு முன்னால வர வர அவர் எண்களாக நம்மை கூட்டிக் கொண்டே போகிறார். As the Lord should come before us, then he adds all the zeros before us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அவருடைய ஞானம் உன்னை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றும். And his knowledge will make us அவருடைய fame. ஞானம் என்பது பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. His wisdom is departing from evil is wisdom. அந்த வாழ்க்கை வரும்பொழுது நாம் தெய்வீகமாய் மாறி விடுகிறோம். When we receive that life, we become a divine person. அடுத்ததாக எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Nextly, Esther 9:4. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மொர்தெகாயினுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. The fame of Mordecai was spread about all the provinces. மொர்தெகாய் என்று சொன்னால் அதனுடைய சரியான அர்த்தம் சிறிய மனுஷன் என்று அர்த்தம். Mordecai means he is the smallest person. ஆனா கர்த்தர் அவனை பெரிய மனுஷனாய் மாற்றினாராம். But the Lord made him great. தேவன் தான் ஒருவனை பெரியவனாய் கீர்த்தி உள்ளவனாய் மாற்ற முடியும். It is only the Lord who can make one person a great and fame. இவனை எப்படி கீர்த்தி உள்ளவனாய் மாற்ற முடிந்தது? How was the Lord able to make him great? இவனுடைய முக்கியமான ஊழியம் எஸ்தரை வளர்த்தது. His important ministry is to grow up Esther. நமக்குள்ளே ஒரு மனவாட்டி ராஜஸ்திரியை வளர்த்து கொண்டே வர வேண்டும். We had to grow up a princess in our life. நமக்குள்ளேயே ஒரு உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியினுடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொண்டே வர வேண்டும். Within ourselves we should develop a life of the bride of Christ. அவன் ஒரு சாதாரண மனுஷன். He was an ordinary person. ஒரு அடிமை. He is a bonded person. அரண்மனையிலே ஒரு வாசல் காக்கிறவன். He was only at the doorstep of the palace. அரண்மனையிலே ஒரு சாதாரண பியூன் வேலை தான் செஞ்சிட்டு இருந்தான். He was only doing a work of peon in that palace. ஆனா அந்த மனிதனுக்குள்ளே கர்த்தர் ஒரு வேலையை நடத்தி கொண்டே இருந்தார். But inside this man the Lord was doing a work. அவன் வீட்டிலே யாரை வளர்த்துக்கிட்டே இருந்தான்? எஸ்தரை வளர்த்து கொண்டே வந்தான். He was growing up Esther in his house. எஸ்தர் சொன்னா மறைவான நட்சத்திரம் என்று அர்த்தம். Esther means a hidden star. ஒரு நட்சத்திரம் அவன் வீட்டிலே வளர்ந்து கொண்டே வந்தது. A star was growing up in his house. அதுதான் முக்கியமானது. That is most important. அதுதான் சிங்காசனத்துக்கு கொண்டு வந்து நின்றது. That is what bringing to the throne. இது எதை காண்பிக்கிறது? What does it show? நமக்குள்ளே ஒரு ராஜஸ்திரி ஒரு மனவாட்டியினுடைய வல்ல தன்மை உருவாகி வளர்ந்து கொண்டே வர வேண்டும். We need the tendency of the bride should always to be developing us and growing in us. எஸ்தர் ராஜஸ்திரியாக மாற்றப்படாவிட்டால் இந்த மொர்தெகாயினுடைய ஊழியம் அப்படி ஜீரோவாக போயிருக்கும். If that Esther would not become a queen, then the life of Mordecai will become a zero. அந்த எஸ்தரின் மூலமாக தான் இவன் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தான். And it was through Esther that he became a fame. நமக்குள்ளே ஒரு மனவாட்டி ஒரு உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியாக உருவாகி கொண்டே வர வேண்டும். When a bride is being formed within us, within ourselves. இன்னும் 3ஆம் கிளாஸ் பிள்ளைகள் போலவே நம்ம இருக்க கூடாது. We should not be as a third class children. நம்முடைய பேச்சு நம்முடைய கிரியைகள் எல்லாம் மனவாட்டிக்குரியதாக மாறிக்கொண்டே வர வேண்டும். Our talking and our working should all be in the experience of a bride. நமக்குள்ளேயே ஒரு ராஜஸ்திரி உருவாகி கொண்டே வர வேண்டும். Within ourselves itself a queen should be formed in us. அதான் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது ராஜஸ்திரி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் என்று சொல்லி இருக்கிறது. We see that the king's daughter is all glorious within in Psalm. சங்கீதம் 45:13 பார்க்கும் பொழுது In Psalm 45:13 when we read ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். The king's daughter is all glorious within. ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமையுள்ளவள். உள்ளுக்குள்ளேயே அவளுக்குள்ள ஒரு பூரண மகிமையை ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டே வருகிறார். The Lord is making a work of perfect gloriousness within herself itself. பிற்காலங்களிலே இந்த மொர்தெகாய் ஒரு கீர்த்தி உள்ளவனாய் மாறிவிட்டான். In a later stage this Mordecai was but a famous person. அவன் ராஜாவை தீங்கு செய்ய 2 பேர் முற்பட்ட பொழுது அதை குறித்து ராஜாவுக்கு தெரிவித்தான்.
When two of them wanted to do evil to the king, he declared it to the king. ஊழியத்துக்கோ ஆண்டவருடைய நாமத்துக்கோ பங்கம் வந்தால் நாம் அதை பார்த்து கொண்டு இருக்க கூடாது. If there should be any harm for the ministry or the sons of God, then we should not remain silent. ஊழியத்துக்கு விரோதமான வல்லமைகள், சபைக்கு விரோதமான வல்லமைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். We should always resist the past which is against the ministry or against the church. ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே அவன் ராஜ சமூகத்திலே அலறிக்கொண்டு ரட்டு உடுத்திக்கொண்டு புலம்பிக் கொண்டு திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். He was a person when the people were in trouble, he was putting on ashes and he was putting on his linen garments and standing in the presence of ஆவிக்குரிய ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்திலே திறப்பில் நின்று கதறக்கூடிய ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். If there is a problem for any spiritual people of God, then we have to cry out, being vigilant in the presence of God. அப்பொழுது நம்முடைய ஜீவியத்திலே நம்மை கர்த்தர் கீர்த்தி உள்ளவர்களாய் மாற்றுவார். It is then that the Lord will make our life a fame. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? How is our prayer life? நம்முடைய கதறுதல் எப்படி இருக்கிறது? How is our crying out? நம்முடைய உபவாசங்கள் எப்படி இருக்கிறது? How are our fastings? நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற தன்மைகள் எப்படி இருக்கிறது? How are the tendencies of our cry to the Lord? தேவ சமூகத்திலே நீ எப்படி போய் விழுகிறாய்? How are we falling in the presence of the Lord? தேவ சமூகத்திலே நீ எப்படி கதறுகிறாய்? How are we crying in the presence of God? தேவ சமூகத்திலே நீ உன்னை எப்படி வெறுமையாக்குகிறாய்? How are you emptying yourselves in the presence of God? தேவ சமூகத்திலே உன்னை எப்படி தாழ்த்த முடிகிறது? How are you able to humble yourself in the presence of God? மொர்தெகாய் அன்றைக்கு ஒரு கீர்த்தி உள்ளவனாய் மாற்றப்பட்டான். Mordecai was made a man of fame. அந்த எஸ்தருடைய வளர்ப்பும் ஜனங்களுடைய ராஜாவுடைய பாதுகாப்பும் அவன் ஜனத்துக்காக அலறின அலறுதலும் அவனை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றிவிட்டது. The growth of Esther and the preservance of the king and his crying out for the people made him a man of fame. கடைசியாக lastly மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இயேசுவின் கீர்த்தி பரம்ப ஆரம்பித்தது. Matthew 4:24 we see the fame of Jesus was spread out. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். இங்கே இயேசு கீர்த்தி உள்ளவராய் மாறினார். Here Jesus became fame. மத்தேயு 4:24 அடுத்து 14 மத்தேயு 14:1 நாம் இந்த ஆண்டவருடைய நாமம் கீர்த்திப்பட்டதை நாம் பார்க்க முடியும். See in Matthew 4:24 and 14:1 we see the fame of Jesus was spread out. லூக்கா 4:37 லூக்கா 5:15 அவருடைய கீர்த்தி பிரசித்தமாயிற்று என்றும் நாம் பார்க்க முடியும். In Luke 37 and 5:15 we see that the fame of Jesus was spread. இவைகளில் எல்லாம் ஆண்டவருடைய நாமம் கீர்த்தி பெற்றது சொல்லப்பட்டிருக்கிறது. In all these are the fame of Jesus told. அவருக்கு பயங்கர எதிர்ப்புகள் இருந்தது. There were many resistance against him. அவருடைய உபதேசத்தை எதிர்த்தார்கள். They resisted his doctrine. அவருடைய மலை பிரசங்கத்தை எதிர்த்தார்கள். They resisted his sermon on the mount. அவருடைய ஊழியத்தை எதிர்த்தார்கள். They resisted his ministry. ஆனாலும் அவருடைய கீர்த்தி பரவிக்கொண்டே இருந்தது. Yet his fame was increasing. அதுக்கு காரணம் என்ன? What is the reason of it? அங்கே நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள். All the miracles and signs which took place. அற்புத அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது கர்த்தர் நம்மை கீர்த்தி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். When miracles and signs will take place, then the Lord will make us a fame. ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடிய சக்தி உள்ளவனாய் மாற வேண்டும். People of God should always have the capacity to perform miracles and signs before God. ரெண்டு காரியம் இருக்கிறது. There are two things to happen. ஒன்று நாம் அற்புதம் அடையாளமாய் மாறுவது. One thing is we becoming a sign and a wonder. மற்றொன்று நம் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடப்பிக்கப்படுவது. Secondly, through us signs and wonders being done. நானும் ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். இது கிறிஸ்துவுக்குள்ளான தெய்வீக வாழ்க்கையை காண்பிக்கிறது. I and the children who are with me will be as signs and wonders on Mount Zion. This shows a miraculous life in Christ. இரண்டாவது பரிசுத்த ஆவியினாலே அற்புதங்களை செய்கிற சக்தி நமக்குள்ள இருந்து நம்மை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றுகிறது. Secondly, through the Holy Spirit we doing miracles is making us a man of fame. நாம் ஜெபிக்கும் பொழுது, when we are praying, நாம் கை வைக்கும் பொழுது, when we lift up our hands, கர்த்தர் அற்புதங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். The Lord is starting to do miracles. ஒன்று நாம் அற்புதமாய் மாறுவது, இரண்டாவது நம் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை நடப்பிப்பது. One thing is we becoming miraculous, nextly the Lord is doing miracles and wonders through us. இயேசுவினுடைய உபதேசம் அதில்தான் அது உறுதிப்படுத்தப்பட்டது. It was the doctrine of Jesus and it was confirmed. மார்க் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது அடையாளங்கள் மூலமாக அற்புதங்கள் மூலமாக தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தை அவர் உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Mark's gospel last chapter last verse we see that he confirmed all his works through the wonders and miracles. நான் உன்னை கீர்த்தியாக வைப்பேன். I will make you a fame. ஆண்டவர் நம்மை கீர்த்தியாக வைக்கிறார், விரும்புகிறார். It's the desire of the Lord to make us a fame. கடைசியாக நம்முடைய சரீரத்தை
அவர் கீர்த்தியாக மாற்ற விரும்புகிறார். Lastly, the Lord wants to make our bodies a fame. 1 நாளாகமம் 22 அதிகாரம் 5 வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Chronicle 22:5. அங்கே ஆலயத்தை கர்த்தர் கீர்த்தியாய் மாற்றினார். The Lord is making the temple of God a fame. 1 நாளாகமம் 22:5. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாயிருக்க வேண்டும். பாருங்க, கர்த்தருக்காக கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியாய் விளங்க வேண்டும். The house that is to be built for the Lord must be exceeding magnificent and fame and glory. பழைய ஏற்பாட்டில் ஒரு எழுத்தின் பிரகாரமான ஆலயம் இருந்தது. There was a little temple of God in the Old Testament. அது இடிக்கப்பட்டு போயிற்று. That was destroyed. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீங்களே தேவனுடைய ஆலயம். But in the New Testament, ye are the temple of the Lord. 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது In 1 Corinthians chapter 3, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? 16, 17 வாசியுங்கள். Verses 16 and 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். Ye are the temple of God. இது எதை காண்பிக்கிறது? What does it show? நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். Our body is the temple of God. இதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இந்த ஆலயம் ஒரு மகிமை உள்ளதாய் மாறுகிறது. When the Spirit of God comes into this temple, it becomes glorious. இந்த ஆலயத்தை தான் கர்த்தர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். It is this temple that the Lord wants to make a fame. இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? How does this temple should be? இந்த ஆலயம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறது. Ye are the temple of God, and if anyone should defile the temple of God, him will God destroy, because he should be holy. இந்த சரீரம் கீர்த்தி உள்ளதாய் மாற வேண்டுமானால், இந்த சரீரம் மீட்படைய வேண்டுமானால், இந்த சரீரத்திலே இருந்து நாம் மறுரூபமாகி கர்த்தரை சந்திக்க வேண்டுமானால் பரிசுத்தம் நமக்கு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. If this body should attain the fame, if this body should attain the transfiguration or the redemption, then this body should be preserved holy. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. For without holiness no man can see God. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை என்று சொல்லுகிறவன் பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும். A spiritual child of God should be a holy person. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கிறது இல்லை. Without holiness no man can see God. இங்கே சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்காக கட்டப்படும் ஆலயம் கீர்த்தி உள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். The temple of God which is built for the Lord should be full of fame. That means it should be holy. உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். You should not defile the temple of God which is your body. இந்த சரீரத்தை தேவன் கொடுத்தது தேவ சித்தம் செய்யும்படியாக கொடுத்திருக்கிறார். The Lord has given you this body that you might do the will of God in your body. இந்த சரீரம் பரிசுத்தமாய் இருந்தால் இந்த சரீரத்துக்கு மீட்பு உண்டு. If your body is holy, then you have redemption in this body. இந்த சரீரம் அப்பொழுது கீர்த்தி உள்ளதாய் மாறும். It is then this body will become fame. தேவனுடைய திட்டத்தை பாருங்கள். ஒரு மனிதனை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றுகிறது ஆண்டவருடைய மனதிலே இருக்கிறது. Look at the plan of God, for it's in the mind of God to make a man of fame. நீங்கள் ஏழைகளோ இல்லாவிட்டால் பணக்காரர்களோ படித்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கீர்த்தியாக வைப்பேன் என்று இந்த மாலை வேளையிலே உனக்கு சொல்லுகிறார். Maybe you are in a low state or in a high state, or educated or not educated, but the Lord wants to make you a fame. ஒருவேளை Maybe இந்த வசனம் இதுவரை நிறைவேறாவிட்டால் இன்னைக்கு அந்த வசனம் சொல்லுகிறது, இன்று நான் அந்த வேலையை உனக்குள் தொடங்குவேன். if this verse is yet not fulfilled in you, he says, this day will I start this work in you. வாசிங்க, அதை மட்டும் வாசிச்சு முடிக்கலாம். உபாகமம் 26:19. இன்று நான் அதை தொடங்குவேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் என்றான். இன்று உனக்கு அதை சொல்லுகிறார். The Lord is confirming it this day. ஆண்டவர் இன்றைக்கு அந்த வேலையை உனக்குள்ள தொடங்கட்டும். May the Lord begin this work today in you. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்குள்ளே கர்த்தர் அந்த வேலையை நடப்பிக்கட்டும். In a spiritual child of God, may the Lord begin this work. நமக்குள்ள அந்த வேலை நடந்தால் எவ்வளவு மகிமையாக இருக்கும். How glorious it will be if that work takes place in us. இன்று நான் அதை தொடங்குவேன். This day will I begin that work. ஒரு ஆவிக்குரிய மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாறும் பொழுது இந்த மகிமையான வேலை இன்றைக்கு தொடங்குகிறது. When the child of God becomes a spiritual person, then the Lord begins his work this day. உபாகமம் 2:25 கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு இதை தொடங்குவேன். அப்படிதானே? வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன்.
This day will I begin that work. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மகத்தான வேலையை செய்ய விரும்புகிறார். The Lord wants to do a magnificent work this நான் day. உன்னை கீர்த்தியாக வைப்பேன். I will make you a fame. மோசேயை கீர்த்தியாக வைத்த தெய்வம், The Lord who made Moses a fame. யோசுவாவை கீர்த்தியாக வைத்த தேவன், The Lord who kept Joshua a fame. தாவீதை கீர்த்தியாக வைத்த தேவன், The Lord who kept David a fame. சாலமோனை கீர்த்தியாக வைத்த தேவன், The Lord who made Solomon a fame. மொர்தெகாயை கீர்த்தியுள்ளவராய் மாற்றின தேவன், The Lord who made Mordecai a fame. தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கீர்த்தியுள்ளவராய் மாற்றின தேவன், The Lord who turned his son Jesus Christ to be a fame. தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தை கீர்த்தியாக மாற்றின தேவன். The Lord who made this Holy Spirit a fame. இப்பொழுது தேவனுடைய வசனத்தை கேட்கிற உன்னையும் கீர்த்தியாக வைப்பேன் என்று உனக்கு சொல்லுகிறார். The Lord promises you who are hearing this word that he will make you a fame. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குள் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All those who want this word to be fulfilled, in you close your eyes and kneel down. இந்த வார்த்தை ஒரு வெறும் வார்த்தையாக போய்விடக் கூடாது. This word should not go just a word. ஒரு மனிதனை கீர்த்தியாய் மாற்ற வேண்டுமானால் கர்த்தர் அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். If the Lord should make a man of fame, then the Lord should work in him. கர்த்தர் இன்றைக்கு நான் அதை தொடங்குவேன் என்று சொல்லுகிறார். And the Lord says that he will begin that this உன் day. சிறையிருப்பை திருப்பும் பொழுது நான் உன்னை கீர்த்தியாய் மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார். He says when he turns his captivity, your captivity, he can do this work. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மோசேயை கர்த்தர் கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார். And Moses who was taken up from the water, he was made a fame. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்த அந்த மோசேயை கர்த்தர் கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார். Moses who hated to be called the son of Pharaoh's daughter was made a fame. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை தெரிந்து கொள்வதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பங்களை அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட மோசேயை கர்த்தர் கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார். He esteemed the riches of Christ greater riches to suffer with the people of God greater than the riches in Egypt. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத யோசுவாவை கர்த்தர் கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார். And Joshua who did not depart from the tabernacle, the Lord made him a fame. பணிவிடை ஆவியுள்ள யோசுவாவை கர்த்தர் கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார். And Joshua who had the spirit of service, the Lord made him a fame. அபிஷேக தைலம் என்னும் வல்லமையை பெற்றுக்கொண்ட தாவீதை கர்த்தர் கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார். And David who received the anointing oil upon him, the Lord made him a fame. அவனோடு போராடின சத்துருக்களை கீழ்ப்படுத்தி ஜெயிக்க வைத்து கர்த்தர் அவனை கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார். The Lord had overcome all the enemies which were rising against him and made him a fame. சாலமோனை ஞானத்தினால் நிரப்பி கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார். The Lord filled Solomon with wisdom and made him a fame. சிறிய மனிதனாகிய மொர்தெகாயை அவன் எஸ்தரை வளர்த்தபடினால் கர்த்தர் அவனை கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார். Mordecai who was the least person because he grew up Esther, the Lord made him a fame. ஜெப வாழ்க்கை அவனை கீர்த்தியுள்ளவனாய் மாற்றிற்று. And the life of prayer made him a fame. அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவை கீர்த்தியுள்ளவனாய் மாற்றிற்று. And miracles and wonders made Jesus a fame. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருந்தால் அது கீர்த்தி உள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறார். The temple of God, if it is filled with the holiness of God, the Lord makes it fame. இந்த வாக்குத்தத்தங்களை எனக்குள் நிறைவேற்றும் என்று வாயை திறந்து கேட்போமாக. Lord, make these promises to accomplish in me. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளும் எனக்குள்ளும் நிறைவேற அது போராடி கொண்டிருக்கிறது. The word of God is striving between you and me to work in us. அந்த கிரியைக்காய் காத்திருப்போம். Let us wait for that work. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Yankadabalam tidikadabatidania. Ribakadabalaka tidikadabaka tidabalam tidibikadabakadabaka tidabania. Rikabania, Rishadam tidibikadabikatidam tidikadabtidam. Rikabalaba tidibikadam. Amen. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலும் அநேகரை கீர்த்தியுள்ளவர்களாய் மாற்றின தேவன், பழைய ஏற்பாட்டிலும் அநேகரை கீர்த்தியுள்ளவர்களாய் மாற்றின தேவன் இந்த மாலை வேளையிலே உங்களையும் கீர்த்தியுள்ளவர்களாய் மாற்ற அவர் வாஞ்சிக்கிறார். இந்த பிரசங்கம் ஒரு ஸ்டடி அல்ல, உன்னை மாற்றக்கூடிய ஜீவனுள்ள வல்லமை உள்ள வார்த்தை. ஆமென். உனக்குள் நிறைவேற போகிறது. அதனால தான் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உனக்கு சம்பந்தம் இல்லாத கர்த்தர் உன்னோடு பேசுவது இல்லையே. இந்த வார்த்தை உனக்குரியதா இருக்கிற அப்படினால தான் உன்னை கொண்டு வந்தார். இந்த வார்த்தை உனக்குரியதா இருந்தபடினால் அவர் உன்னோடு பேசினார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியானால் இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஹalleluya. ராய்டபாகடபாக திரிபிகடபாகடபாகதடபா. ஓ ரபகடபாகடபாகதிடபாகடபாகதிடபாகதிடபானம் திரான். ரிபிகடபாகதிடபாகதிடமானியா ஷடபலகடபாகடபாகதிடகரா. ஆமென். தேவனுடைய திட்டத்தை மறந்து ஆடு மேய்த்து கொண்டு உலக குடும்பம், பிள்ளைகள், மனைவி, ஆடு, வனாந்தரம் என்று சுற்றி கொண்டிருந்த மோசேயை கீர்த்தியாய் ஒரு தேவனால் மாற்ற முடியுமானால் ஏன் உன்னை மாற்ற முடியாது? ஒரு வாலிப பிராயத்திலே ஆசரிப்பு கூடாரமே போதும் என்று கிடந்த மனிதனை
அவர் கீர்த்தி உள்ளவனாய் மாற்ற முடிந்தால் கர்த்தருடைய சமூகத்திலேயே கிடக்கிற உன்னை மாற்ற முடியாதா? அல்லேலூயா, ஆமென். ஆடு மேய்த்த ஒரு சிறுவனை அபிஷேகத்தினால் கீர்த்தி உள்ளவனாய் மாற்ற முடியும் பொழுது, அபிஷேக தைலம் பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உன்னை கீர்த்தி உள்ளவனாய் மாற்ற முடியாதா? ஒரு சாதாரண முருதுகாய்க்குள்ளே ஒரு எஸ்தரை உருவாக்க முடியுமானால் உனக்குள்ளே மனவாட்டியை உருவாக்க முடியாதா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ உன்னை கீர்த்தியாய் மாற்றுவேன் என்ற வார்த்தை மறுபடியும் உனக்கு நேராக வருகிறது. உன்னை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றுவேன் என்ற அதே வல்லமை உன்னை நோக்கி வருகிறது. அன்னைக்கு மோசேயை நோக்கி சென்ற வார்த்தை, யோசுவாவை நோக்கி சென்ற வார்த்தை, தாவீதை நோக்கி சென்ற வார்த்தை இதோ இந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கிற உன்னை நோக்கி வருகிறது. முழங்கால் படியிட்டு தேவனுடைய வார்த்தையினாலே நீ போராடி கொண்டிருக்கிறாயே, உன்னை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. ரவாலியா கரா திராதியாலாம் திரா கரா திருபி கரா பக்கத்துரானியா. ஆமென், ஆமென். கைகளால் கட்டப்பட்ட அந்த சாலமோனுடைய ஆலயத்தை அவர் கீர்த்தி உள்ளவனாய் மாற்ற முடியுமானால், தேவனுடைய கையினால் உருவாக்கப்பட்ட உன்னை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றுவது எவ்வளவு சுலபமான காரியம். ஆமென். இந்த வசனத்தை விசுவாசித்தால் இன்றையிலிருந்து அந்த வேலை உனக்குள் தொடங்குகிறது. இன்றையிலிருந்து கர்த்தர் உன்னை கீர்த்தியாய் மாற்றுகிறார். அதற்குரிய வார்த்தை, அதற்குரிய அபிஷேகம், அதற்குரிய கிருபை, கிரியை இதோ தொடங்கட்டும். துராபாலாக்காராமா காத்துராமானி. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு கீர்த்தி உண்டாகாது. உங்களுடைய பேச்சு, செயல், உங்களுடைய நடவடிக்கைகள் பல துர்க்கீர்த்தியை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கும். நீங்க அதை பத்தி துக்கப்பட வேண்டாம். என் பேர் கெட்டு போச்சே, என் புகழ் கெட்டு போச்சே, என்னுடைய நாமம் கெட்டு போச்சே, எனக்கு அப்படி இப்படிலாம் வந்துருச்சேன், ஒன்னும் கவலைப்படாத. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நான் அதை தொடங்குவேன். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் உன்னை கீர்த்தியாய் மாற்றக்கூடிய வேலை இன்றைக்கே கர்த்தர் தொடங்குகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் அதை சொன்னேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Hallelujah. Yakana bakatuna bakadabania. Aida bakana bakatuna balakatuna. Amen. நம்மை கீர்த்தியாய் மாற்றும்படியாக தேவன் தன்னுடைய மனதிலே திட்டம் வைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை நிறைவேற்றும்படியாக தம்முடைய வேலையை நமக்குள்ளே நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை கீர்த்தியாக மாற்றக்கூடிய ஊழியத்தை இன்றைக்கு அவர் தொடங்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதத்திலிருந்து கீர்த்தி பெற்றவர்களை சிந்திக்க ஒரு வாய்ப்பை தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களை பயிற்சிவித்துக் கொண்டு நாமும் கீர்த்தி பெற்று மகிமையிலே இயேசுவோடு இணைய கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். அருமையான ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தா, மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். கர்த்தாவே எங்கள் ஆவியானவர் கர்த்தாவே ஆவிக்குரிய முன்னேற்றத்தின் வளர்ச்சிக்கு கர்த்தாவே எங்கள் சொல்லித் தருகிறதான மேன்மையான வார்த்தைகள் வசனங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே மாலை வேலையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய மனதில் அனாதி சிந்தையில் கர்த்தாவே ஒரு மனிதனை கர்த்தாவை கீர்த்தியாக வைப்பது உம்முடைய திட்டமாக இருந்தது என்று விளங்கிக் கொள்ள உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதே கர்த்தாவே உம்முடைய மனதில் நீர் கொண்ட திட்டமாக நோக்கமாக இருந்து அதை நிறைவேற்றும்படியாக கர்த்தா இந்த நாளில் கிரியை செய்து கொண்டிருக்கபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதை இன்றைக்கு தொடங்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களோடு இன்றைக்கு எங்களோடு பேசினதான வெளிப்படுத்தி கொடுத்த மறைந்திருக்க சத்தியங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நீ கீர்த்தியாக வைக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். மோசே கர்த்தா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டது போல ஞானசானம் எடுக்கும் போது ஒரு மனுஷனை கீர்த்தியாக மாற்றுகிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜோஷுவாவும் தேவ சமூகத்தில் தரித்திருந்து பணிவிடை ஆவியோடு ஆவினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீ கீர்த்தியாக மாற்றினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். தாவீதும் சத்துருக்களை ஜெயித்தபடியினால் அவன் கீர்த்தியாக மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். சாலமோனியும் கர்த்தாவே நீர் கொடுத்த தெய்வீக ஞானத்தினால் கர்த்தாவே அவனை கீர்த்தியாக மாற்றினபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். மொர்தெகாயும் கர்த்தாவே தன்னை கர்த்தாவே தாழ்த்தினபடியால் கர்த்தா சிறிய மனிதனாக அவன் தன்னை வெளிப்படுத்தினபடியால் எஸ்தர் கர்த்தாவே எஸ்தர் ராஜாத்தியை மனவாட்டியை மாற்றினது போல கர்த்தாவே அடியார்களின் எப்படி மாற்ற வல்லவராக இருக்கபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தாவே ஏசப்பாவையும் கர்த்தாவே செய்த அற்புத அடையாளங்கள் மூலமாக பலத்த கிரிகள் மூலமாக அவர் கீர்த்தி பரவும்படி கிருபை செய்தறிய அதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தை கீர்த்தியாக மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் சரீரமாக ஆலயம் பரிசுத்தமாக விளங்கும் போது அது கீர்த்தியாக நீ மாற்றப் போகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகிய பரிசுத்தத்தின் பூர்ணத்தை கடந்து வந்து இப்படிப்பட்ட கர்த்தாவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரையும் கீர்த்தியாக மாற்றின தேவன் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தமான அபிஷேகத்தை திருத்துவ தேவனுடைய ஆவியை பெற்ற நாங்கள் எங்களில் இருக்கிற பெரிய தேவன் எங்களுக்குள் வல்லமையான கிரியைகளை மகிமையான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவின் சத்தத்தை கீழ்ப்படிந்து ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவினால் ஜெயித்து கர்த்தாவே எப்படியால் ஜெயாலிகளை மாற்றப்பட்டு நீ மகிழ் வெளிப்படும் போது முக்கிய மனவாட்டிகளாய் திகழ அடியார்கள் ஒவ்வொரு உதவி செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. நித்திய நோக்கத்தை நிறைவேற்றும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். அடியார்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வருகை நாளுக்கு என்று தகுதிப்படுத்தும் குடியிருந்த ஜனங்களை ஆசீர்வதியும். தனித்தனியாக பேராக ஆசீர்வதியும். இப்பட்ட கூட்டங்களுக்கு வராத மக்களும் கூட வந்து பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாளை காலை 9 மணிக்கு டீச்சர்ஸ் மீட்டிங். எல்லா டீச்சர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் சரியான நேரத்தில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.